ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சர்க்கரை அதிகமா நம்ம உறுப்புகளுக்கு உறிஞ்சப்படல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் வேலை செய்யாம இருக்கிறதான்னு சொன்னோம். சோ ஃபர்ஸ்ட் எல்லா டாக்டருமே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கொடுக்குற மாத்திரை மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்றது. இந்த மாத்திரை என்ன பண்ணுன்னா அந்த இன்சுலின் வேலை செய்யற எல்லா இடத்தையுமே அதிகமா தூண்டிக்கிட்டு சர்க்கரை ரத்தத்துல இருந்து உறிஞ்சு மத்த உறுப்புகளுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ மெட்ஃபார்மினை ஒரு 2 வீக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வர சொல்லுவாங்க சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அவர் என்ன மாத்திரை எழுதி கொடுத்தாரோ அதே மாத்திரை மெடிக்கல்ல போய் வாங்கி ஒரு 4-5 வருஷத்துக்கு அதையே போட்டு கொடுப்போம். ஆனா சர்க்கரை அளவு பீக்ல போயிட்டு கடைசியா 400-500 வந்து மறுபடியும் டாக்டர் பார்க்க வரும். அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட்டை போட்டு ஒரு சர்க்கரை கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அதோட சேர்த்து உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் எப்படி பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஒருவேளை அதுல கண்ட்ரோல் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த மாத்திரைக்கு டாக்டர் பரிந்துரைப்பாங்க. இன்னும் ஒரு சில மாத்திரைகள் என்ன ஆகும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சர்க்கரை அளவு வந்துட்டு அதிகமா ரத்தத்துல உறிஞ்சி உறுப்புகளுக்கு அனுப்புறதுக்கு